கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த கால நேரத்தில் உங்களை என்னையும் ஜீவனோடு தெய்வம் வைத்திருக்கிறபடியாக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் பாராட்டி தேவன் தந்திருக்கிற அந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கால நேரத்திலும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதியின் கால நேரத்திலும் உங்களை இந்த காணொலி காட்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையினரை கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, துதிக்கிறதுக்கு அப்பனே உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. கடந்த ஆண்டுகள், கடந்த மாதங்கள், கடந்த வாரங்கள், கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கிருபையாய் சூழ்ந்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின உங்களுடைய தயவுள்ள கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின உங்களுடைய உண்மையான நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உங்க நன்றியோடு உமை துதிக்கிறோம், நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறது கப்பனே. ஹல்லேலூயா. உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ராஜா. நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவு உடையம் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவு உடையம் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி,
என் ஜீவ நாளெல்லாம் நான் நேரெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவ நாளெல்லாம். ஆமாண்டவரே, கடந்து வந்த பாதைகள் முழுவதும், கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை செம்மையாய் நடத்தி வந்தபடி தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உயிர்த்தெழுதின் கால வேளையில உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். தெய்வம் நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களை நடத்துவீராக. எங்களோடு உங்களுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க பண்ணபடியா சொல்லிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபைகளை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எல்லா கணத்தையும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும்படியா சொல்லிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை தாழ்த்துக்கிறோம். நீர் மகிமை எடுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசும்படியாக தேவன் சொன்ன வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலவேளையில் தேவன் நம்மோடு பேச விரும்புகிற சத்தியம், தேவன் நம்மோடு கொடுக்க விரும்புகிற அவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய மகத்தான தரிசனத்தையும் ஒரு பெரிய திட்டத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே பிறக்கிற எந்த ஒரு மனுஷனையும் சித்தம் இல்லாமலும் திட்டம் இல்லாமலும் ஒருபோதும் தேவன் படைக்கிறதே இல்லை. அப்படி படைக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய படைக்கப்பட்ட நோக்கத்தையும் நம்முடைய படைக்கப்பட்ட லக்கையும் அடைந்துவிடக் கூடாதபடிக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏராளமான தடைகள், ஏராளமான சூழ்நிலைகள், ஏராளமான பாடுகளை நாம் கடந்து வர வேண்டி இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த பாடுகளையும் அந்த உபத்திரவங்களையும் ஜெயிப்பதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதில் ஒருபோதும் நம்மளை தோற்று விடுவதற்காகவோ அல்லது நம்மை தோற்க வைப்பதற்காகவோ தேவன் ஒருபொழுதும் நம்மை ஏற்படுத்தவில்லை என்பதை இந்த காலவேளையில் நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில வேறு ஒருவருக்கும் ஒப்பற்றவர்களாக அல்லது இணையானவர்களாக இல்லாமல் கர்த்தர் உங்களை தனிய தேவன் படைத்திருக்கிறார். உங்களுக்கு நிகரானவர்கள் ஒருவரும் இல்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. என்னோடு சேர்ந்து இந்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 33ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை என்னோடு சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் அதனுடைய 33ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். இந்த வசனங்கள் மோசேயினுடைய கடைசி நாட்களிலே சொல்லப்பட்ட வசனங்கள். அதில் இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கும் எனக்கும் ஒப்பானவர்கள் இந்த பூமியில ஒருவரும் கிடையாது. அவருக்குள்ளே அது இருக்கிறது, எனக்குள்ளே இது இருக்கிறது. ஆகவே இருவரும் ஒன்று என்று சொல்லுவதற்கு எந்த விதமான அடையாளங்களையும் சாத்தியக்கூறுகளையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. மாறாக ஒவ்வொருவருக்குமான விசேஷ அடையாளங்களை, விசேஷ தாளந்துகளை, விசேஷ விதமான தரிசனங்களை, விசேஷ விதமான கிருபைகளை தேவன் கொடுத்து ஒவ்வொருவரையும் தனித்தனியே அடையாளப்படுத்த விரும்புகிறார். நாம் வேதத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் எல்லா நபர்களையும் சற்று நாம் திரும்பி பார்ப்போமானால் ஒருவருக்கு ஒருவர் முழுவதுமாய் மாறுபட்டிருக்கிறார்கள். சில காரியங்களில் ஒத்துப்போய் இருக்கலாம், ஆனால் வெகுவான காரியங்களிலே அந்த தேவனுடைய மனிதர்கள் முழுவதுமாக மாறி இருக்கிறார்கள். ஆபிரகாமனுடைய கற்பு பிறப்பாகிய ஈசாக்கு, ஆபிரகாமனுடைய வேலைகள் வேறே, ஆனால் ஈசாக்கை கர்த்தர் நடத்தின விதங்கள் வேறே. அதற்கு பின்பதாக ஏசா யாக்கோபு வருகிறார்கள். ஏசாவினுடைய வாழ்க்கை பயணங்கள் வேறே, யாக்கோபினுடைய வாழ்க்கை பயணங்கள் வேறே. யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதங்கள் வேறே, ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் வேறே, ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதங்கள் வேறே. ஆக ஒருவேளை நாம் ஒரே குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், ஒரே விதமான வாழ்க்கை முறை உடையவர்களாக இருக்கலாம், ஒரே விதமான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துகிற விதம் தனித்தனியே கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார்.
ஒன்று போல ஒருவருக்கும் தேவன் கொடுக்கவில்லை. ஆகவே உங்களுக்கென்று ஒரு தனி அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு தனி கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் என்று தனி அழைப்பையும் தரிசனத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த தரிசனத்தையும் இந்த இலக்கையும் அடைந்து விடக் கூடாதபடிக்கு இந்த பூமியிலே நம்ம கொடுக்கப்பட்ட அந்த பணிகள் நமக்கு விரோதமாய் சவால் விடுகிறது. சூழ்நிலைகள் உங்களுக்கும் எனக்கும் சேலஞ்ச் பண்ணுகிறது. உன்னால் இந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியுமா? உன்னால் இதை கடந்து உன் இலக்கை அடைந்து விட முடியுமா என்று சொல்லி என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இருக்கிறவன் எவனும் தோன்றுகிறதற்கு முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறதே. அப்படி பெயரிடப்பட்டவர்கள்தான் நீங்களும் நானும். உங்களை தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட பண்ண கர்த்தர் உங்களுக்கான தரிசனத்தை, உங்களுக்கான அழைப்பை, உங்களுக்கான வாழ்க்கையின் எல்லையை அவர் மிகச் சரியாய் முடிக்க விரும்புகிறார். ஆனால் அதை அடைவதிலே தான் இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? அப்புறம் நாம் கவனிப்போமானால், அந்த சூழ்நிலைகள் நம்மை பார்த்து பேசுகிறது என்ன என்று, என்னுடைய பிரச்சனை அல்லது என்னுடைய இலக்கை அடைந்து விடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் அவர்களை பார்த்து சவால் விடுகிறது. உன்னால் அதை ஜெயிச்சிட முடியுமா? உன்னால் இதை மேற்கொள்ள முடியுமா? உன்னால் இதை மீண்டு கடந்து வர முடியுமா? நீ எல்லாம் அதுக்கு லாய்க்கியா இருக்கிறியா? நீ எல்லாம் அதற்கு தகுதியானவனா? நீ எப்படி அதை அடைய முடியும்? நீ எப்படி அந்த இடத்துக்கு நீ போய் சேர முடியும் என்று சொல்லி ஏராளமான சவால்கள் வருகிறது. ஆனால் இந்த வார்த்தை என்னோடு இணைந்து கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உன்னை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கை பயணத்தை ஜெயிப்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் அப்படி செய்வார். உன்னை எங்க கர்த்தர் கொண்டு போய் வைக்கணும்னு விரும்புகிறாரோ, உங்களை எங்க கொண்டு போய் வைக்கணும் கர்த்தர் சேர்க்க விரும்புகிறாரோ, அந்த சூழ்நிலையை நீங்கள் நானும் புரிந்து கொண்டு நமக்கான அழைப்பை நாம் புரிந்து கொள்வோமானால் நிச்சயம் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஆகவே இந்த காலவேளையிலே அவர்களுடைய ஒரு சில மனிதர்களுக்கு கர்த்தர் உங்களோடு பேச என்னோடு பேச கர்த்தர் எத்தனைத்திருக்கிறார். இந்த காரியங்கள் என்ன எதற்காக என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சவால்கள் என்ன, தேவன் அவருக்காய் வைத்திருக்கிற லக்கு என்ன, அதை அடைந்து விடக்கூடாதபடிக்கு என்னென்ன விதமான சவால்கள் வந்தது, அதை அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட சவால் நிறைந்த வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நெருக்கம் எடுக்கும் நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறது தெரியாம திகைத்து போயிருக்கலாம். இந்த காலவேளை கர்த்தர் உன்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற சவால்களை நீ ஜெயிப்பதற்காக நீ அழைக்கப்பட்டவன். உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, உனக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அவரே உனக்கு பட்டயமாயிருப்பார். அவரே உனக்கு சகாயம் செய்கிற கேடகமாயிருக்கிறார். நீ தோற்று போவதற்காய் கர்த்தர் இந்த பூமியில் உன்னை பிறக்க வைக்கவில்லை. உன்னை தோற்று போகும்படியாய் கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. கர்த்தர் உனக்கென்று தேவன் தனி திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த காலவேளையோடு சேர்ந்து சில நபர்களை நாம் திரும்பி பார்க்கலாம். வேதத்தில் உள்ள நபர்களை, அவருடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கப்பட்ட சேலஞ்சஸ், அவர் கொடுக்கப்பட்ட திட்டம் என்ன, அந்த திட்டத்திலிருந்து அவர்கள் எப்படி ஜெயித்து மீண்டு வந்தார்கள். அநேக நேரத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த தரிசனம், நமக்கு கிடைத்திருக்கிற அந்த திட்டத்தை நாம் அடைந்து விடக்கூடாதபடிக்கு பலவிதமான தடைகள் வருகிறது, நம்மை தோற்றுவிடச் செய்வதற்காக. சிம்சோன் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாய் பிறந்தவன், ஆனால் அவன் தோற்று போனான். தன் கடைசி ஜீவன் முடிகிற வரைக்கும் தன் வாழ்க்கை பயணத்தில் அவன் தோற்று போய்விட்டான். லூசிபர் தேவனை ஆராதிப்பதற்கென்று படைக்கப்பட்டவன், அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு ஏற்பட்ட சோதனையிலே அவன் தோற்று போனான். தோற்றுப்போனுடைய முடிவுகளை நம் வேதத்தில் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் இந்த காலவேளை உங்களுக்கும் எனக்கும் சொல்ல போகிற நபர்கள் எல்லாம் யார் தெரியுமா? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை அடைவதற்கு சவால்களை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களுக்கு எங்கிருந்தெல்லாம் சவால் வந்துச்சு, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு எங்கிருந்தெல்லாம் சவால் வந்துகிட்டு இருக்குங்க தான் கர்த்தர் இந்த காலவேளை பேச போகிறார். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்.
6ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நெகேமியா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள். நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விற்று உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அதில் மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். என கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிற முதல் காரியம் என்று சொன்னால், நெகேமியா, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், நெகேமியா ஒரு பெரிய வேலையை செய்கிறார். ஒரு பெரிய வேலை, வருட கணக்காய் கட்டின ஒரு அலங்கத்தை ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளாக 52 நாட்களுக்குள்ளாக கட்டி முடிக்க வேண்டிய ஒரு பெரிய சேலஞ்சஸ், ஒரு பெரிய சவாலை தன் கையில் எடுத்து மிக வேகமாக அவன் வேலை செய்து வருகிறான். அப்படி அவன் வேலை செய்து வருகிற பொழுது பல முறை இந்த சன்பல்லாத்தும் துபியாவும் கேஷியமும் சேர்ந்து அந்த வேலையை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அவனை, வா எங்கள் நமக்குள்ள உட்காந்து பேசுவோம், நம்ம கூடி பேசுவோம், நாம் சில காரியங்களை சம்பாஷிப்போம் என்று அவனை வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நெகேமியா மிகச் சரியான ஒரு பதிலை அவர்களுக்கு ஆள் அனுப்பி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நான் பெரிய வேலையில் இருக்கிறேன், நான் அப்படி இந்த வேலையை விட்டு வருவதனாலே அந்த வேலை மெனக்கெட்டு போவானேன். என கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் ஒரு பெரிய திட்டத்தில் டிராவல் பண்ணி போயிட்டே இருப்போம். ஆனால் சில நேரத்தில் சில நபர்கள் நம்மளை நம்மளை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா, எப்படியாவது நீ போய் சேர வேண்டிய இடத்தை தடுத்து விட வேண்டும், நீ எப்படியாவது அடைய வேண்டிய லக்கை தடுத்து விட வேண்டும். அதற்கு ஏற்ற விதத்தில் என்னெல்லாம் தடைகளை உண்டாக்க முடியுமோ அதை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட ஸ்தாபனங்களிலே, ஊழியங்களிலே, நம் வேலை செய்கிற இடங்களிலே, நம்முடைய பணியிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய குடும்பத்திலே அதிகாரத்திலிருந்து நமக்கு சவால்கள் வரும். நம்முடைய வேலையை தடுத்துப்படும்படியாக, நம்முடைய ஊழியத்தை தடுத்துப்படும்படியாக, நம்முடைய திட்டத்தை தடுத்துப்படும்படியாக, நமக்கான லக்கை அடைந்து விடக்கூடாதபடிக்கு தடைகள் உண்டாக்கிக்கொண்டே இருப்பார்கள். முதல் சவால் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? அதிகாரம் உள்ள இடங்களில் இருந்து வருகிறது. யார் இவர்கள்? சன்பல்லா, துபியா, இந்த கேஷம் சாதாரண மனிதர்களா? அது தேசத்தினுடைய மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தான் கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். நிறைய நேரத்தில் நம்முடைய தரிசனத்தை அடைய முடியாதபடிக்கு நமக்கு மேலே உள்ள அதிகாரங்கள் நமக்கு சேலஞ்ச் பண்ணுது. உன்னால் முடிஞ்ச ட்ரை பண்ணிப்பார், ஜெயிச்சிருவியா நீ வா இங்கே, நான் உன் தரிசனத்துக்கு எடுக்கிறேன் பாரு, உன் வேலையை நான் எடுக்கிறேன் பாருன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுவாங்க. நாம் சரியாய் புரிந்து வைத்திருக்க வேண்டும். என் சவாலை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புவேனானால், அல்லது அந்த சவாலை நான் ஜெயிக்க வேண்டுமானால், அந்த சத்தத்தை நான் கொஞ்சம் மறக்கணும். அதிகாரம் உள்ள இடத்திலிருந்து சவால் வருகிறது. அதற்கு முந்தின அதிகாரத்தில் சன்பல்லாத்தும் துபியாவும் பேசிக் கொள்ளுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் பெரிய மண்ணுக்கு உயிர் கொடுத்து விடுவார்களோ, கல்லுகளுக்கு உயிர் கொடுத்து விடுவார்களோ, ஒரு நரி இந்த அலங்கத்தின் மேல் ஏறி போன அவையெல்லாம் உடைந்து போய்விடுமே. இப்படி அதிகாரத்தில் உள்ளவர்கள் உங்களையும் என்னையும் பல விதங்களில் நெருக்கி சவால்களை உண்டாக்குவார்கள். ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற உன்னை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சவாலை நீ ஜெயிக்க வேண்டும். உன் வேலையை தடை பண்ண நினைக்கிற யாரா இருந்தாலும் அவர்களை நீ ஜெயிப்பதற்கு முழு மூச்சோடு செயல்பட வேண்டும். நெகேமியா அவனுக்கு ஏற்பட்ட சவாலை அவன் ஜெயித்தான். அதே அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே வேலை முடிந்தது. அதிகாரம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம், அதிகாரத்திலிருந்து நமக்கு சவால்கள் வரலாம், பயமுறுத்தல் வரலாம், அச்சுறுத்தல்கள் வரலாம். ஆனால் நான் ஸ்டாண்டாக நிற்கணும். எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலையை தடுப்பதற்கு எந்த அதிகாரங்கள் வந்தாலும் அதையும் நான் கடந்து ஜெயிப்பேன் என்கிறதான
ஒரு பெரிய சவால் நம்முடைய வாழ்க்கையில், ஒரு பெரிய தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நமக்கு மேலே இருக்கிற மனிதர்கள், நம்ம விட உயர்வாக இருக்கிற மனிதர்கள் நம்ம எடுத்துக்கொண்ட வேலையை, நம்ம எடுத்துக்கொண்ட தரிசனத்தை, நமக்கு எடுத்துக்கொண்ட ஊழியத்தை கெடுத்து விடும்படியாக பல விதங்களில் நிர்பந்தம் செய்வார்கள், அதை தடுப்பதற்காக. ஆனால் நீங்கள் நானும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். அதிகாரத்திலிருந்து சவால் வந்தாலும் அதையும் என் ஜெபத்தினால் மேற்கொள்ளுவேன், அதையும் என் ஜெபத்தினால் மேற்கொள்ளுவேன். நெகேமியா அலங்கத்தெல்லாம் கட்டி முடிச்சு பிரதிஷ்டை பண்ணும்பொழுது ரொம்ப அழகாக டெடிகேட் பண்ணுறார். எல்லா ஜனங்கள்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்து அழுகுறாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது சொல்றான் அவர்களை நோக்கி, 8ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில், நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாத ஒரு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலனாயிருக்கிறது. அதிகாரத்திலிருந்து சவால்கள் வரலாம், பயந்து விடாதீர்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், இந்த வேலைக்கென்று பிரித்தெடுத்தவர் உண்மையுள்ளவர். ஒருவேளை சன்பல்லாத்தும் துபியாவும் கேஷேமும் உங்களுக்கு விரோதமாக பேசத்தான் முடியும், உங்களை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. என்றால் ஜெயிப்பதற்காக அடைக்கப்பட்டது நீங்கள் தான் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒருவேளை இந்த அதிகாரத்திற்கு பயந்து இந்த நெகேமியா தன் வேலையை விட்டு போயிருப்பானால் நிச்சயம் இந்த வளங்கம் கட்டி முடித்திருக்க முடியாதல்லவா? ஒருவேளை இந்த கால வேலை உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரங்கள் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதா, பயப்படாதீங்க. உங்கள் வேலையை தைரியமாக செய்யுங்க, உங்கள் வேலையை விரைவாய் செய்யுங்க, உங்கள் வேலையை விடாமல் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறது பெரிய வேலை. நீங்கள் உங்களை கர்த்தர் பெரிய வேலையில் வச்சிருக்கிறார். அதை முதல்ல நீங்கள் நானும் உணரணும். நெகேமியா வாழ்க்கையில அதிகாரத்திலிருந்து வந்த சவாலை அவன் ஜெயித்ததனால அலங்கத்தை கட்டி முடித்து ஆரவாரத்தோடு கூட, ஆர்ப்பரிப்போடு கூட, மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட பிரதிஷ்டை செய்து முடித்தான். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் ஊழியத்திற்கு, உங்கள் விசுவாசத்திற்கு, உங்கள் வாழ்க்கைக்கு சில அதிகாரங்கள் தடையாய் வருகிறதா, குறுக்க வருதா, ஒன்றும் கண்டுக்காதீங்க. ஏன்னா உங்க மேல இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு நெகேமியாவுக்கு கர்த்தருடைய கரம் தன்மேல் நன்மையா இருக்கிறதை நெகேமியா அறிந்து வைத்திருந்தார். உங்களை அழைத்த தேவன், இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்த தேவன் உங்க மேல அவருடைய கரத்தை நன்மையாய் வைத்திருக்கிறார். அவர் பாதியிலே உங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் நிச்சயம் நடத்தி கொண்டு போவார். சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்லுங்கள். அதிகாரத்தின் ஒரு சவாலை உடைத்தீர்கள் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது மனிதரை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். இரண்டாவது சவால் குடும்பத்திலிருந்து வருகிறது. குடும்பம் என்ன தெரியுமா? நிறைய நேரத்தில் நம்முடைய லக்ஸுரிஸ் எல்லாம் அனுபவிச்சுக்குவாங்க. நம்ம சோர்ந்து போகிற பொழுது, நம்ம தனித்து விடப்படுகிற பொழுது, நம்ம ஒன்றுமில்லாமல் நிற்கிற பொழுது இதே வார்த்தை தான் நம்மளை நோக்கி கடந்து வரும். நீ இப்படி வாழ்ந்தவனாச்சே, நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாதுன்னு தட்டி கொடுக்கணும். அநேக நேரத்தில் யாரும் வர்றதில்லை. இந்த யோபு எல்லாவற்றையும் இழந்திருக்கிறான். எல்லாவற்றையும், மனைவியை தவிர எல்லாம் அவன் கையை விட்டு கடந்து போனது. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், 10 பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், சொத்துக்கள், ஆஸ்திகள், சம்பத்துகள், அவன் சபதரித்து வைத்திருந்த அனைத்தும் இழந்து போயிட்டான். இப்ப இருக்கிறது இவனும் மனைவி மட்டும்தான் இருக்கிறான். இவன் சரீரத்தில் பயங்கரமான ஒரு வாதை, பயங்கரமான ஒரு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஆறுதலா இருக்க வேண்டிய அவன் மனைவி, அவனுக்கு அனுசரணையா இருக்க வேண்டிய அவனுடைய மனைவி, அவன் வந்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? நீர் தேவனை தூஷித்து, நீ ரொம்ப உத்தமா இருக்கிறீரோ, ரொம்ப நன்மையா இருக்கிறீரோ, ரொம்ப பரிசுத்தமா இருப்பீங்களோ, உன் தேவனை தூஷித்து செத்து தொலைன்ற மாதிரி அவன் பேசுற. குடும்பத்திலிருந்து வருகிற சவால்கள், நம்முடைய சூழ்நிலையை பார்த்து அவங்க அப்ப சொல்லுவாங்க, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, வேற ஏதாவது ஆல்டர்னேட் ஏதாவது பண்ணலாமே. இல்லை,
உங்களை அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. குடும்பத்திலிருந்து சவால் வரலாம். நீ ஏன் இன்னமும் இந்த ஊழியத்தில் இருக்கிற? ஏன் இன்னமும் நீ ஆண்டவரை நம்புற? நீ ஏன் இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்? வேற ஏதாவது ஆல்டர்னேட் ஐடியா பண்ணலாமே. நீ ஏன் இன்னும் உண்மையா இருக்கிற? ஏன் இன்னும் பரிசுத்தமா இருக்கிற? அவங்கெல்லாம் இல்லையா? இவங்கெல்லாம் இல்லையா? அவங்கெல்லாம் அங்க போகலையா? இவங்கெல்லாம் இதை செய்யலையா என்று சொல்லி பல விதத்தில் நமக்கு சவால்களை இந்த குடும்பம் கொண்டு வந்து நிறுத்தும். கடன் வாங்கக்கூடாதுன்னு உறுதியா இருப்பீங்க, ஆனா கடன் வாங்கும்படி குடும்பம் நிர்பந்திக்கும். பரிசுத்தமா இருக்கும்படி நீங்க தீர்மானமா இருப்பீங்க, பரிசுத்தத்தை குலைத்து போடும்படி இந்த குடும்பம் நிர்பந்திக்கும். இந்த யோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் வருகிறது. என்ன? தேவனை தூஷித்து விடும்படியான நிர்பந்தம். யோபுடைய மனைவி நினைச்சா, இவன் தேவனை தூஷித்தா இவன் செத்துருவான் அப்படின்னு நினைச்சா. குடும்பத்திலிருந்து வருகிற சவால் அது மனுஷனுடைய வாழ்க்கையில தாங்க முடியாது. ஏன்னா தம் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறல்ல நீங்களும் நானும். நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நமக்கு உதவியா அனுசரணையா இருக்கும். நம்ம எவ்வளோ நம்புறோம். ஆனா இந்த யோபனுடைய வாழ்க்கையில அவனுக்கு துணையா இருக்கும்படி, அவனுக்கு ஆறுதலா இருக்கும்படி கொடுக்கப்பட்ட இந்த குடும்பம் அவனை பார்த்து சொல்லுது, நீ செத்து போன்னு சொல்லுச்சு. உன் உத்தமத்துல நீ கண்டினியூ பண்ண வேண்டாம்னு சொல்லுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இவன் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவன், இவன் நீதிமான், இவன் சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுறவன். இதெல்லாம் தேவன் கொடுக்குற சர்டிபிகேட். ஆனா குடும்பம் சொல்லுது, உன் உத்தமத்திலிருந்து கொஞ்சம் விலகிக்கோ. பரவாயில்ல, இதெல்லாம் அவங்க பண்ணலையா, இவங்க பண்ணல, நீ கொஞ்சம் பண்ணு. சவால் வருதா? கொஞ்சம் நிலைச்சு நில்லுங்க. யோபு தன் வாழ்க்கையில தன் மனைவி கொடுத்த சவாலை அவன் ஏத்துக்கிட்டு உடனே உடனே ஆண்டவர் விட்டுலாம் போகல. அவன் சொல்றான், ஹே பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க கூடாதோ சொல்றான். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். குடும்பம் அவனுக்கு சவால் விடுகிறது. நீ உத்தமத்தில் நிலைச்சிருந்தா நீ இப்படியே சாக வேண்டியதுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ ஏன் உத்தமமா இருக்கணும்? அந்த குடும்பத்திலிருந்து வந்த சவாலை இந்த யோபு மிக லாபகமாக தேவ பலத்திலே கையாண்டு தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் அவரை பார்த்து, எனக்கு கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 42 அதிகாரத்துல யோபனுடைய சரித்திர புஸ்தகம் முடிக்கிற பொழுது 42 அதிகாரத்துல அவன் யோபு சொல்றான், இதுவரைக்கும் உம்மை குறித்து என் காதினால் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது என்று சொல்லுகிறான். இவன் கண்ணு கர்த்தரை பார்த்துச்சு. அது கீழே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் இவன் முகத்தை பார்த்தது. யோபனுடைய முழு சிறையிருப்பு மாறி போனது. இந்த வார்த்தை என்னோடு சேர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் குடும்பத்திலிருந்து பயங்கரமான சவால் வருகிறதா? நீ நல்லாயிரும் சொல்றது, நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய சவால்கள் வருகிறதா? சோர்ந்து போகாதீங்க. இன்னும் கர்த்தரை பிடிச்சிட்டு நில்லுங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நீங்கள் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். தெருவில் உட்காரும் பொழுது ஒருவரும் வரவில்லை யோபுவை பார்க்க. 4 பேர் வந்தாங்க, 4 விதமா பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா யோபு பயங்கர நம்பிக்கையோடு பிடிச்சிட்டு இருந்தான். அவருடைய 19ஆம் அதிகாரத்தில் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியில் வந்து நிற்பார். அந்நிய கண்களே, சொந்த கண்ணாலே நான் பார்ப்பேன். ஒருவேளை என் தோல் முதலால இவர் அழுகி போகலாம், ஆனா இந்த மாம்சத்துல நான் அவரை பார்ப்பேன். அதுதான் யோபனுடைய அவன் சவாலை மேற்கொண்ட விதம். பிரியமானவர்களே, ஒருவேளை குடும்பத்திலிருந்து உன் விசுவாசத்தை கெடுத்து போகும்படியான சவால் வரலாம். உங்கள் நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணக்கூடிய சவால்கள் வரலாம். உங்கள் உண்மையை கெடுத்து போடுகிற சவால்கள் வரலாம். கொஞ்சம் தைரியமா நில்லுங்க. உங்களுடைய சிறையிருப்பு மாறுகிற நாட்கள் மிக சமீபத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னுடைய இழந்து போன எல்லாவற்றையும் கதை திரும்ப கொடுப்பதற்கு தேவன் பக்கத்திலே தான் இருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்க யோபு தான் பாவம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. ஆனா யோபுவை குறித்து கர்த்தர் சர்டிஃபிகேட் பண்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று கர்த்தர் சர்டிஃபிகேட் பண்றாரு. உங்க உண்மையை பத்தி நிறைய பேர் கேள்வி வரலாம். உங்க பரிசுத்தத்தை பத்தி நிறைய பேருக்கு கேள்வி வரலாம். உங்க விசுவாசத்தை பத்தி நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். உங்க உத்தமத்தை பத்தி சில பேருக்கு ஐயப்பாடுகள் வரலாம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க ஆண்டவரை நீங்க இருக பிடிச்சுக்கோங்க, பற்றி பிடிச்சுக்கோங்க. உங்களை அழைத்தவர் ஒரு நாள் உங்களை தனியே விட மாட்டார்.
உங்களை அழைத்தவர் ஒருபோதும் உங்களை நிர்கதியாய் விட மாட்டார். யோபுனுடைய நிலைமைகள், அவன் குடும்பத்திலிருந்து வந்த சவாலை அவன் மேற்கொண்டதனாலே அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் மாறினான். இந்த வார்த்தைகளை என்னோடு சேர்ந்து கேட்டுக்கொண்டு அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்கள் குடும்பத்திலிருந்து உன்னை பார்த்து வருகிற வார்த்தையெல்லாம் உன்னை கெடுத்து போடும்படியான சவால்கள் வருகிறதா, சோர்ந்து போகாதீங்க. அந்த சவாலை எடுத்துக்காதீங்க. அந்த சவாலுக்கு விழுந்து போகாதீங்க. தைரியமா கர்த்தருடைய பட்சத்தில் நில்லுங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். உங்க முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப அற்பமா தோன்றலாம், உங்க சூழ்நிலைகள் அற்பமா தோன்றலாம், உங்க வாழ்க்கை முறைகள் அற்பமா நினைக்கப்படலாம். சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய முடிவு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்க போறதே இல்லை. உங்க முடிவு நீங்க நினைச்ச மாதிரி நடக்க போறதே கிடையாது. உறுதியாய் சொல்லுகிறேன், உங்க முடிவு மிக வித்தியாசமாய் கர்த்தர் நடத்த போகிறார். மூன்றாவது சவால் எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுவுக்கு வந்த சவால். அது எங்கிருந்து வருகிறது? பிசாசினிடத்திலிருந்து ஒரு சவால் வருகிறது. அது என்ன சவால்? எடுத்துக்கொள்ளுங்களோடு சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்கள். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்கள் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த மூன்றாவது உதாரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேலஞ்சு இருக்கும். நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறபடி அவர் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார் வனாந்தரத்திலே. அந்த உபவாச நாட்கள் முடிகிற பொழுது அவர் மிகவும் சரீர அளவிலே மிகுந்த களைப்புள்ளவராக இருக்கிறார். ரொம்ப டயர்டாகி ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார். இந்த சூழ்நிலையை அறிந்து கொண்டு பிசாசு வந்து சொல்கிறான், நீங்க ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கணும், நீங்கள் ஏன் இவ்வளோ பலவீனமாக இருக்கணும், உங்களுக்கு தான் சர்வ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தான் சர்வ மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தான் எல்லா வல்லமையும் இருக்கிறதே, இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாமே என்று ஒரு சவ இது நம்ம டக்குன்னு கேட்கும் பொழுது பிசாசு இதை நமக்கு நன்மை செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது அல்ல. மூன்றாவது சவால் எங்கிருந்து வருதுன்னா, பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. இந்த பிசாசு எப்பவுமே நமக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரியே சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்துவான். நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரியே காரணங்களை சொல்லுவான். அது இங்கே இல்லை அங்க இல்லை. அவன் ஏதேன் தோட்டத்திலேயே தான் வேலைய ஆரம்பிச்சிட்டான். ஏதேன் தோட்டத்துக்கு வந்த ஏவாள் இடத்துல வந்து என்ன கேட்டான்? அவன் மற்ற பழங்களை சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களுக்கு கூறினாரா? தேவன் உங்களுக்கு சொன்னாரா? கேட்ட கேள்வி. அடுத்த கேள்வி கேட்ட அவனே பதில் சொல்றான். ஏன் தெரியுமா? நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவர்களை போல இருப்பீர்கள். இங்க பிசாசு அதே வேலையை தான் இங்கேயும் சொல்றான். நீங்க பசியா இருக்கணும், உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, நீங்க உடனே அந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடலாமே. ஆண்டவர் ரொம்ப கவனமாக அந்த பிசாசினிடத்திலிருந்து வருகிற சவாலுக்கு அவர் பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மூன்றாவது சவால் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. நமக்கு உதவி செய்யறதை போல ஒரு சவால். அந்த சவால் நமக்கு எது ரொம்ப கம்ஃபர்டா இருக்கிற மாதிரி தெரியும். நமக்கு சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதை போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு வாழ்க்கையில் வரும். அல்லது ஆண்டவரே நமக்கு உதவி செய்கிற மாதிரி பிசாசு நமக்கு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவோம். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் தார் வரும். ஆனால் பிசாசோ அவன் கெட்ட ஊற்றுக்கண்கள் உடையவன். அவனிடத்தில் ஒரு பொழுதும் நல்லவைகள் வருவதே இல்லை. ஆதி காலம் முதல் அவன் பிசாசு பொல்லாதவனாய் இருக்கிறான். அவன் பொய்யனாய் இருக்கிறான். அவன் திருடனாய் இருக்கிறான். அவன் கொள்ளைக்காரனாய் இருக்கிறான். அவனிடத்திலிருந்து ஒருபோதும் நன்மைகள் வருவது இல்லை. ஆனால் இயேசுவை பார்த்தவன் சொல்லுகிறான், இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாம் என்று சவால் விடுறான். சூழ்நிலை இயேசுவுக்கு சாதகமாய் தான் இருக்கிறது. இயேசு உண்மையில ரொம்ப பசியத்தான் இருந்திருக்க, உபவாசம் இருந்திருக்காரு இல்லையா? ஆனால் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த பிசாசு கொண்டு வருகிற சவாலை நாம் தேவனுடைய வார்த்தை கொண்டு மேற்கொள்வோமானால் நிச்சயமாய் நாம போய் சேர்ற இடத்துக்கு பிசாசு கொண்டு வருகிற எந்த அனுகூலங்களும் இல்லாமலேயே நாம் அந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியும். அவன் நினைத்தான், அப்பத்தினால மட்டும்தான் என் பசியை போக்கிட முடியும், அப்பத்தினால மட்டும்தான் என்னுடைய களைப்பை மாற்றிவிட முடியும், அப்பத்தினால மட்டும்தான் என் பலவீனத்தை மாற்றிவிட முடியும் என்று பிசாசனுடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார், வார்த்தையினால கூட ஒருத்தன் பிழைக்க முடியும் என்று அவனுக்கு தைரியமா இறுதியிட்டு சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சூழ்நிலைகள், இந்த உலகத்தை வச்சுதான் நீ வாழ முடியும். இன்னைக்கு உண்மைக்கும் திறமைக்கும் பயங்கரமான சண்டை நடக்கு. உண்மைக்கும் திறமைக்கும் சில பேர் உண்மையா இருக்கிற மாதிரியே ரொம்ப திறமையா இருந்துடுறாங்க. ஆனா நிறைய பேர் உண்மையா இருந்து திறமை இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனா அந்த உண்மை ஒருவேளை இங்க அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், இந்த உண்மை தாங்க அவங்க தேவராஜ்யத்துல மகிழ்ச்சி அடை செய்ய போகிறது. இங்க அவங்க இருக்கிற அந்த உண்மை தான் பிதாவின் ராஜ்யத்துக்கு முன்னாடி நீ மரண பரிந்த உண்மையாயிரு, உனக்கு நான் ஜீவகிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். மரண பரிந்த உண்மையாயிரு. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை எப்படி வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் சேகரித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு பெரிய ஒரு ஆபத்தான உலகத்துல வாழுகிறோம். கடந்த நாட்களிலே என்னுடைய நண்பர் ஒருவர் என்னோடு தொடர்பு கொண்டார். அவர் சொன்னார், என்னுடைய பலவீனத்தை குறித்தெல்லாம் ரொம்ப ஆழமா விசாரிச்சுட்டு ஒரு விஷயத்த சொன்னார். பால் தீமோத்தி, நமக்கெல்லாம் நிறைய தேவை இருக்கிறது. இந்த லாக்டவுன்ல நம்ம எப்படி இந்த சூழ்நிலை மேற்கொள்றதுன்னு தெரியல. நான் உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறேன், நான் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்கு, நான் அதை செஞ்சு ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கிறேன், நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறேன், வாரத்துல பல ஆயிரங்கள் சம்பாதிக்கிறேன். உனக்கும் கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்களேன், உனக்கும் கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கூட ட்ரை பண்ணுங்க அந்த பிஸ்னஸை. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என்னை அழைத்தவர் கைவிடுவாரோ, என்னை அழைச்சவர் பாதையில விட்டுடுவாரோ? அவர் ஒருபோதும் அப்படி விடுகிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண பாவங்களுக்கு, அவர்கள் கொடுத்த மன உளைச்சலுக்கு, அவர்கள் பண்ண கீழ்ப்படியாமைக்கு ஆண்டு நினைச்சிருந்தா ஒரே நாள்ல முழு இஸ்ரவேல் கூட்டத்தையும் அவர் அடித்து போட்டிருக்க முடியும். ஆனாலும் கூட கானான் வரைக்கும் கடத்தி சென்று, கானானில் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற வரைக்கும் கர்த்தர் நடத்துவதற்கு போதுமானவராயிருந்தார். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சூழ்நிலையில பிசாசு ரொம்ப லாபகமா வந்து சொல்லுவான், பரவாயில்ல, இதை சாப்பிடு, இது எடுத்துக்கோ, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் நன்மையானது தான், கர்த்தர் உனக்காகத்தான் இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க ரொம்ப அழகா தன்னுடைய சூழ்நிலையை, அந்த பிசாசின் தந்திரத்தை கையாளுகிறார். அப்பத்தினாலே மட்டும் என் வாழ்க்கையில் விடிவுகள் வருவது இல்லை. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தாலும் கனத்தாலும் மட்டும் நான் மீட்கப்படுவது இல்லை. இந்த உலகத்திலிருந்து ஒரு நன்மையால் மட்டும் நான் காப்பாற்றப்படுவது இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், திரளான விளைச்சல், அவனுடைய குடோன் எல்லாம் நிரம்பிடுச்சு. அவன் சொல்றான், நான் இன்னொரு குடோனை கட்டுவேன், நான் அதில் கொண்டு என் தானியத்தை சேர்த்து வைப்பேன். ஆண்டவர் பார்த்து கேட்டாரு, மதிகடனே, இன்று ராத்திரி உன் ஜீவன் போய்விட்டால், உன் ஆத்மா போய்விட்டால், நீ மரித்து போனால் இவைகள் எல்லாம் யாருடையதாகும்? அப்ப எனக்கு கிடைத்திருக்கிற நன்மைகள், இந்த சூழ்நிலைகள், இந்த பிசாசு கொடுக்கிற இந்த கல்லுகளை அப்பமாய் கொடுக்கணும் சாப்பிடுன்னு சொல்றானே, அந்த அப்பை என்னை காப்பாற்றி விட முடியாது என்பதில் இயேசு கிறிஸ்து ரொம்ப கவனமா இருந்தார். அவருடைய வார்த்தை மட்டும்தான் என்னை பிழைக்க வைக்க முடியும். இந்த பூமியிலே நிறைய நன்மைகள் தீமையை உள்ளடக்கிய வருகிறது. நம்ம கொஞ்சம் கவனமா இல்லைன்னா கூட அந்த பிசாசுடைய சவால்ல நம்ம தோற்று போயிடுவோம். பிசாசனுடைய சவால் நம்ம தோத்துருவோம். ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கையில வந்த பிசாசுக்கு வந்த சவாலை அவர் ரொம்ப அழகாய் அவர் கையாண்டு அதை ஜெயித்து பிசாசை தோற்கடிக்க பண்ணினார். இந்த காலவேளை என்னோடு சேர்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆகவே பிசாசுடைய தந்திரத்தாலோ அல்லது உன்னுடைய பசியிலையோ உன்னுடைய பட்டினியுடைய வறுமையிலையோ உன்னை கைவிடுகிற தேவனை நீங்கள் ஆராதிக்கவில்லை என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். சவால் வரும், தைரியமா நில்லுங்க.
கர்த்தர் நிச்சயம் பலப்படுத்துவார். கர்த்தர் நிச்சயம் பலப்படுத்துவார். 50 நாட்கள் கடந்து போகிற கடைசி நாள்ல எருசலேமிலே மாடியில் எல்லாரும் காத்திருக்கிறார்கள். 120 பேர்கள் காத்திருக்கிறார்கள். ஐயோ, ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்போ நிறைவேறும், ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்பொழுது நிறைவேறும் என்று. பெந்தெக்கோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியின் மழை அவர் மேல் பொழிந்திருப்பதனாலே அவர் பலனடைந்து சர்வலோகத்திற்கும் சாட்சிகளாய் மாறினார்கள். சில நேரத்தில் பிசாசு ரொம்ப ரொம்ப லாவகமாக நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுவான். ஏமாந்துட வேண்டாம். அந்த சவால் நான் தோற்று போக பண்ணுவதற்காக பிசாசு ரொம்ப லாபமாக கொண்டு வந்து நிறுத்தலாம். நான் அந்த சவாலை ஜெயிக்கணும். பிசாசு கொண்டு வருகிற சவாலை நான் ஜெயிக்க பழக வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு நபரை மாத்திரம் உங்களுக்கு நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் தான் அடுத்த உதாரணத்தையும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். யோவான் 19ஆம் அதிகாரம், என்னோடு சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம், அதனுடைய 28, 29 வசனங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் ரொம்ப தாகமாயிருக்கிறார். அந்த தாகமாயிருக்கிறதையும் கூட வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ 4வது சவால் நம்முடைய சரீரத்திலிருந்து வருகிற சவால். இந்த சரீரத்துக்கு அந்த நேரத்துக்கு ஒரு ஆறுதல் தேவை, ஒரு தாகத்துக்கு தேவையான ஒரு பலன் தேவை என்று சரீரம் சொல்லுகிறது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அதை இயேசுக்கு சொல்லியாக வேண்டும். உடனே அவர்கள் ஏற்கனவே கடற்காளானிலே காடியை தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவன் வாயிலே கொடுக்கிறார். இயேசு என்ன பண்ணார்? இப்போ அதை குடிச்சா கொஞ்சம் கண்டிப்பாக அவர் சிலுவையில் மரிக்கத்தான் போகிறார். கண்டிப்பாக அவர் சிலுவையில் செத்துத்தான் ஆக வேண்டும் இந்த பூமியினுடைய பாவங்களுக்காக. ஆனால் இந்த கடற்காளானை தோய்த்து காடியிலே தோய்த்து கொடுக்கிற பொழுது இயேசு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவங்க நினைச்சாங்க, இவர் உண்மையிலேயே தாகமா இருக்கிறாரு, இந்த தாகத்துக்கு நான் காடியை குடிக்க கொடுத்து அவரை கொஞ்சம் நல்ல பலவீனம் இல்லாமல் சாகடிக்க பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது காடி என்று அவர் அறிந்த பொழுது அந்த காடியை அவர் புறத்தள்ளி விட்டார். இந்த காடி எல்லாருக்கும் சிலுவிலை மறிகிற எல்லாருக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார்களாம். எதற்கென்று சொன்னால், சாகிற பொழுது வழி இல்லாமல் சாகிறதற்காக. சிலுவை மரணத்தை சந்திக்கிறவர்களுக்கு வேதனை இல்லாமல் அந்த மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கடற்காளானை அந்த காடியை வைத்து கொடுப்பார்களாம். அப்படித்தான் இந்த யூதர்கள், இந்த ரோமர்கள் இயேசுவுக்கும் கொடுத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அந்த பலவீனத்திலிருந்து வருகிற சவால், இதற்கு முந்தின சவால், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா ஷபக்தானி என்று மிகுந்த துயர சத்தமாய் கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லும். ரொம்ப வேதனையான சத்தத்தை வெளிப்படுத்துறார். இதுக்கு அப்புறம் தான் தாகமா இருக்கிறேன்னு சொல்றார். அவங்க ரெண்டையும் கலெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாயிட்டாரு, ரொம்ப பலவீனப்பட்டாரு. இந்த பலவீனத்தில் நான் கொஞ்சம் ஏதாவது உதவி செய்யணும், இந்த பலவீனத்தை நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அந்த காடி என்று அவர் அறிந்த பொழுது அதை குடிப்பதற்கு மனதில்லாதிருந்தார். என கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனமான சரீரத்தில் நம்முடைய சரீரத்தில் சில நேரத்தில் பலவீனங்கள் நமக்கு விரோதமாக சவால் விடுகிறது. இந்த பலவீனத்திலிருந்து வருகிற சவாலை நாம் சந்திக்க வேண்டுமானால் அதை நான் ஜெயிக்கணும். இயேசு அந்த காடியை வாங்கி குடிச்சது யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது, யாரும் அவர் குற்றவாளி எடுத்திருக்க போறது கிடையாது. ஆனால் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் எனக்காய் முழு பாடுகளையும் அனுபவிக்கும்படி இந்த பூமி கடந்து வந்தார். முழு மரணத்தையும் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொள்ள அவர் விரும்பினார், தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பலவீனம் உங்களை பார்த்து சவால் விடலாம். உங்கள் சரீரம் உங்களை பார்த்து சவால் விடலாம். ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, ரொம்ப முடியல உங்களால், இதுக்கப்புறம் உங்களால் இந்த சூழ்நிலை ஜெயிக்க முடியாது. இல்லை, கர்த்தர் உங்களை ஜெயிப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். உங்கள் பலவீனம் ஒரு நாள் உங்களுக்கு முன்னாடி தோற்று போகும். உங்கள் சரீரம் உங்களுக்கு முன்பாக ஒரு நாள் தோற்று போகும். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் இருந்த பாடுகள், அவருடைய வேதனைகள், சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, அவருடைய சரீரத்தில் 5480க்கும் அதிகமான தழும்புகள் இருந்தது. தெரியக்கூடிய தழும்புகள், காயத்தின் தழும்புகள். இவ்வளவு தழும்புகளையும் ஒரே நாளில் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டவருக்கு எவ்வளவு பலவீனம் இருந்திருக்கும். ஆனாலும் தன் வேதனையை குறைத்துக் கொள்ள, தன் வேதனையை மட்டுப்படுத்திக் கொள்ள, தன் வேதனை இல்லாத மரணத்தை ஏற்றுக்கொள்ள அவர் ஒருபொழுதும் விரும்பவில்லை. உங்கள் சரீரத்தில், என்னுடைய சரீரத்தில் பலவீனங்கள் வருகிறது உண்மைத்தான். அந்த பலவீனங்கள் தேவனுடைய வார்த்தையை மழுங்கடித்து, தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளி என் பலவீனத்தை நான் ஜெயிப்பதற்காக அல்ல. அந்த பலவீனத்தில் வேதம் சொல்லுகிறது 2 Corinthians 12:9 உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன கர்த்தர் உன் பலவீன சரீரத்தை பலன் தந்து தாங்க அவர் வல்லவராயிருக்கிறார். பலவீனத்திலிருந்து வருகிற சவால், என் சரீரம் கொடுக்கிற சவால், உன்னால முடியாதுன்னு என் சரீரம் ஒத்துழைக்க மறுக்கும். ஆனா நான் அதை ஜெயிக்கணும். நான் அதை ஜெயிச்சிட்டா, நான் அதை ஜெயித்து விட்டால், நான் அந்த சூழ்நிலையை தோற்கடித்து விட்டால், தேவனுக்கு சமமாயிருக்கிற சிங்காசனத்தை இயேசுவுக்கு கொடுத்த ஆண்டவர் பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் சிங்காசனத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், கொஞ்சோண்டு தான் பலன் இருந்துச்சு, அந்த பலத்தை வச்சு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த பலவீனத்திலேயும், அந்த கொஞ்சம் பலத்திலையும் என் வசனத்தை மறுதலியாமல் நீ காத்து கொண்டபடினால, கை கொண்டபடினாலே, இதோ உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒரு மனுஷனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொன்னார். இந்த காலவில் இந்த வார்த்தையினோடு சேர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பலவீனத்திலிருந்து வருகிற சவாலை கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்கள். அந்த பலவீனங்கள் பலனாய் மாறும், அந்த பலவீனங்கள் அற்புதமாய் மாறும், அந்த பலவீனங்கள் சாதனைகளாய் மாறும், அந்த பலவீனங்கள் தேவனுடைய அடையாளங்களாய் மாறும். காரணம், உங்கள் பலவீனத்தில் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். ஒரு நாள் ஒரு குருடனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். கேட்டாங்க, ஆண்டவரே, இவன் குருடனாய் இருப்பது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? இயேசு கிறிஸ்து மிக சரியான பதில் அவருக்கு சொன்னார். அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க தேடுகிறார்கள் என்பதை அறிந்திருந்த இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொன்னால், இவன் குருடனாய் இருப்பது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, இவனிடத்தில் தேவன் நாம் மகிமைப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய பலவீனத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஒரு பெரிய அடையாளமை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இயேசு அற்புதம் செய்யாமல் இருந்திருந்தார்னா இன்னைக்கு அது அற்புதம் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? இயேசுடைய வஸ்திரம் அற்புதம் செய்ய நமக்கு தெரிந்திருக்குமா? இல்லை. இயேசுனுடைய வஸ்திரம் அற்புதம் செய்யுங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய பலவீனத்தில் தேவன் செய்த அற்புதம். இந்த காலவேளை என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் ரொம்ப அழகாக பேசுகிறார், தெளிவாய் பேசுகிறார். உன் பலவீனத்தை பற்றி நீ பயப்படாத, உன் பலவீனத்தை பற்றி நீ சோர்ந்து போகாத, உன் பலவீனத்தை பற்றி நீ கலங்கி நிற்காத. உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். எல்லாரும் நினைச்சாங்க இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அவர் தோத்து போயிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு. இல்லைங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலவீனத்தை இந்த சிலுவையில ஜெயித்தார். அவர் பலவீனத்தை ஜெயிக்கிற தேவனாயிருந்தார். என் சரீரம் சிலர்ல சவால் கொடுக்கும். உன்னால எப்படி ஜெபிக்க முடியும்? உன்னால எப்படி ஓட முடியும்? ஒரு முறை சென்னைக்கு வந்த ஆரம்ப நாட்களில் என் காலில் ஒரு பெரிய பலவீனம், வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம். அதுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். அப்போ நானும் என்னுடைய மனைவியும் ஒரு மாலை நேரத்து
கூட்டத்தில் பிரசங்கம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருந்தோம். அந்த கூட்டத்துக்கு புறப்படுகிற பொழுது என் கால்கள் இருந்து வெரிகோஸ் வெயின், அந்த வெயின் பல்ஜ் ஆகி அப்படியே ரத்தம் ஒழுகுகிறது. ரத்தம் ஒழுகுது, அப்படியே ஒழுகிட்டே இருக்குது. நாங்கள் தொடச்சு போடுறோம், அந்த ரத்தம் நிற்கலை. கூட்டத்துக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. என்ன செய்யறது தெரியல. கொஞ்ச நேரம் உட்காந்து அதை அழுத்தி பிடிச்சி, என் மாமிசம் சொல்லுது பேசாம கூட்டத்தை கேன்சல் பண்ணிடலாம். ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படி நம்ம கூட்டத்தில் போய் நிற்க முடியும்? என் பலவீனம் என்ன பார்த்து சொல்லுது, கூட்டத்தை கேன்சல் பண்ணிடு, உனதான் உட முடியலையே. இல்லை, ஆண்டவர்களை நான் ஒப்பு கொடுத்தேன். சில நிமிடங்கள், அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த ரத்தம் வடியிறு நிற்கும்படி கர்த்தர் அற்புதம் செய்தார். உடனே ஆயத்தமாகி அந்த கூட்டத்தில் சென்று வல்லமையாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கிருபை செய்தார். அநேகர் அந்த கூட்டத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அநேகர் கர்த்தருடைய வெளிப்பாட்டையும் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் புதிய ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டார் அந்த மாலை நேரத்தில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பலவீனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேலஞ்ச், உங்கள் சரீரம் உங்களுக்கு சவாலாக குறுக்க வந்து நிற்கிற, உன்னால் எப்படி முடியும், நீ எப்படி இதை கடந்து போக முடியும், எப்படி உன்னால் இதை ஜெயிக்க முடியும்? இல்லை, உங்களை அழைத்தவர் உண்மை இல்லவர், அவர் நிச்சயம் உங்களோடு உங்களுக்கு ஆயத்தம் செய்வார். ஏன்னா உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. உன் பலவீனத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் பலவீனத்தை ஜெயிக்கிற அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பலவீனம் உங்களுக்கு விரோதமாய் சவால் விடுகிற பொழுது உடனே வீரவசமா நான் பாருங்க அப்படி பண்றேன் அப்படி பண்ணல, சவாலை ஜெயிக்க நீ ட்ரை பண்ண வேண்டாம். அது உங்களை உயர்த்துவதற்கான சவால் அல்ல, உங்களை விட தள்ளுவதற்காக விடப்படுகிற சவால். நீங்கள் நானும் கொஞ்சம் தடுமாறினாலும் நஷ்டம் நமக்கு மட்டும்தான் என்பதை மறந்து போக வேண்டாம். தடுமாறினாலும் நஷ்டம் நமக்கு மட்டும்தான். ஆகவே நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். எனக்கு கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 4 விதமான சவால்களை தேவன் அந்த காலவில் நம்மோடு பேசியிருக்கிறார். முதலாவது சவால் அதிகாரம் உள்ளவர்கள் நமக்கு விடுகிற சவால். இரண்டாவது சவால் பிசாசினிடத்திலிருந்து வருகிற சவால், குடும்பத்திலிருந்து வருகிற சவால். மூன்றாவது பிசாசினிடத்திலிருந்து வருகிற சவால். நான்காவது என் சொந்த சரீரமே எனக்கு விடுக்கிற சவால். அதிகாரம், குடும்பம், பிசாசு, நான் எனக்கே சவால் விட்டுக் கொள்ளுகிறேன். சில நேரத்தில் என் சரீரம் எனக்கு சவால். உன்னால எப்படி முடியும்? இல்லை, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்க பலவீனத்தை உங்களால ஜெயிக்க முடியலையா? குடும்பத்தில் உள்ளவங்க சொல்ற பேச்சு உங்களால கடந்து வர முடியலையா? பிசாசு கொண்டு வருகிற சேலஞ்சஸ் உங்களால ஜெயிச்சு வர முடியலையா? அல்லது அதிகாரம் மிரட்டி 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 பணிய வச்சு அதிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறீங்களா? இந்த காலவேளை உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார். உங்களை அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை அழைத்த நோக்கம் நீங்கள் அந்த இடத்துல இருப்பதற்கு அல்ல, அதிலும் மேலான காரியத்தை அடைவதற்காக கர்த்தர் உங்களை மணி அழைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். உங்களை சவால் ஜெயிக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே இல்லை. சங்கீதம் 48 சங்கீதம் அதனுடைய 14 வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 48 சங்கீதம் அதனுடைய 14 வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் உங்கள் தாயின் கருவிலே முன்குறித்த தேவன், உங்கள் தாயின் கருவிலிருந்து வெளிப்பட பண்ணின தேவன், இத்தனை வருஷ காலம் உன்னை நடத்தி வந்த தேவன் சொல்லுகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் உன்னை அவர் நடத்துவார். டில் த எண்ட், உன் கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். சவால்களை கண்டு பயப்பட வேண்டாம். சவால்களை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். 40 நாட்களை ஒருவன் சவால் விடுக்கிறான். உங்களில் ஒருவன் ஆண்மகன் இருந்தால் வந்து பாருங்கள் என்று. ஏற்றுக்கொள்வதற்கோ அதை மீறுவதற்கோ ஒரு இஸ்ரவேல் ஆண்மகனுக்கும் யூதனுக்கும் துணிவில்லாமல் போன ஒரு வேதனையான ஒரு நேரம். பாதுகாப்பு வஸ்திரம் இல்லை, கையிலே பட்டயம் இல்லை, தலையிலே தலைச்சீரா இல்லை,
காலுக்கு நல்ல பாதரட்சை இல்லை, மார்பிலே மார்க்கவசம் இல்லை, கையிலே 5 கூழாங்கற்கள் மட்டுமே உண்டு தாவீதின் கையிலே. 40 நாட்களாய் வந்த சவாலை ஜெயிப்பதற்கு படை வீரர்கள் முன் வரவில்லை. ஆனால் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை வைத்து கர்த்தர் சூழ்நிலையை ஜெயிக்க வச்சார். ஏன் தெரியுமா? அவர் மரண பரியந்த நம்மை நடத்துகிற தேவன். சவால் யாரு வேணாலும் விடலாம், சவால் யாரு வேணாலும் விடலாம், எங்கிருந்து வேண்டுமானாலும் சவால் வரலாம். ஆனால் நீங்க எப்பவுமே ஜெயிக்கிற பக்கம் தான் இருக்கணும். அந்த பக்கம் கர்த்தர் இருக்கிற பக்கம். 94ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அதையும் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 94ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். உங்கள் ஆண்டவர் கைவிடவும் மாட்டார், நெகிழ விடவும் மாட்டார். ஆனால் இந்த 4 சவால்களை சந்திப்பதற்கு, அதை சகித்துக் கொள்வதற்கு, அதை மேற்கொள்வதற்கு, அதை ஜெயிப்பதற்கு நீங்கள் துணி உள்ளவர்களாய் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்கிற பொழுது உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்லுவார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உங்க பேரை போட்டுக்கோங்க, அந்த ஜனமே இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பால்திமோத்தேயுவே, உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த சூழ்நிலை எல்லாம் உங்களை பார்த்து சொல்லுது, உங்களுக்கு நீ எல்லாரோட வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுதான். கவலைப்படாதீங்க, நீங்க தான் ஜெயிக்க பிறந்தவர். இந்த காலவெளியில், இந்த உயிர் தெழுதின் காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு முன்னுங்க சொல்கிற சவால் இதுதான். 4 விதமான இடத்துல இருந்து சவால் வருகிறது. சோர்ந்து போகாதீங்க, நில்லுங்க. சவாலை சந்திச்சு தைரியமா கர்த்தரோடு சேர்ந்து நில்லுங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியினாலே இந்த 4 சவாலையும் ஜெயிக்க உங்களாலே கூடும் என்பதை மறந்து போக வேண்டாம். திரும்ப திரும்ப கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் தோற்று போகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தோல்வி முகம் காண்பதற்காக அழைக்கப்பட்டவர் அல்ல. உங்க கை எப்பொழுதுமே ஜெயமாய்த்தான் இருக்கும். ஒரு பெரும் தேசமே பாபிலோனிலே தானியேலுக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாயிருக்க அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த காலவேளை சவால்களோடு போராடி கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் காரியம் ஜெயமாகவே முடியும். உங்கள் காரியம் ஜெயமாய் முடிய கர்த்தர் பண்ணுவார். ஆகவே சவால்களை கண்டு பயப்பட வேண்டாம். ஐயா, ஆண்டவரே, எனக்கு மேல இருக்கிறவங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, என் குடும்பம் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது, பிசாசுடைய போராட்டம் பயங்கரமா இருக்கு, என் பல என் சரீரம் எனக்கு விரோதமா இருக்குது, என்னால ஜெயிக்க முடியலன்னு ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இந்த காலவெளியில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நீ அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம், நீ அவரால் முத்திரை போடப்பட்ட ஜனம், நீ அவரால் பிரித்து எடுக்கப்பட்ட ஜனம், நீ அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவர் உன்னை பாதியிலே விட்டுவிட மாட்டார். நீ எந்த இடத்துல எந்த சவாலோடு போராடி கொண்டிருந்தாலும் உன்னை ஜெயிக்க வைக்கிற தேவன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று எரேமியா மூலமாக சொன்ன கர்த்தர் இந்த காலவில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை காக்கும்படிக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தோற்று போவதே இல்லை. நீ தோற்றுருன்னு பயந்துட்டு இருக்கலாம், இன்னைக்கு அந்த பயத்துக்கு ஓரமாக வச்சுருங்க. நீ சோர்ந்து போவதும் இல்லை, தோற்று போவதும் இல்லை. என்ன கர்த்தர் உங்களை கையுத்தம் பண்ணுகிறதா? நான் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரமுடையவர்கள் மூலமாக எங்களுக்கு அச்சுறுத்தல்கள் வருகிறது. குடும்பத்திலிருந்து எங்களுக்கு அவமானங்களும் அச்சுறுத்தல் வருகிறது. பிசாசனுடைய போராட்டம் ஒரு பக்கம் எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் கூட சமாளித்து மீண்டும் வந்தால் எங்கள் சரீரமே எங்களுக்கு விரோதமாக எழுமி நிற்குது. எங்கள் பலவீனம் எங்களுக்கு முன்னாடி எழுமி நின்று எங்களை தோல்வியடை செய்வதில் கவனமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரமப்பா. இந்த காலவில்லை உங்களுடைய பிள்ளைகள் வார்த்தை கேட்டுக்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் அவர்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதை அவர்கள் வாழ்க்கை நிறைவேற பண்ணபடியாக நான் சொல்லிக்கிறேன். இந்த சவால்களோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக சொல்லிக்கிறேன். உங்கள் கரம் தாங்கட்டும், உங்கள் கரம் நடத்தட்டும் ஆண்டவரே.
சவால்களோடு போராடி தோற்று போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி அவருடைய நிலையிலே அவர் நிற்கப்பட்டபடியா ஜெபிக்கிறேன். உங்கள் கரங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இந்த வார்த்தை கொண்டு எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் விடுவல்லமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.